ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்த விதைகள் எல்லாமே போட்டிருந்தேங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 1 மாதம் 1.5 மாதம் அளவு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, ப்ரக்கோலி, முள்ளங்கி, முட்டைக்கோஸ் இதெல்லாமே பயிர் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு செடி வளர்ந்துருக்குங்க. இன்னும் ஈல்டு எடுக்கிற அளவுக்கு வளரல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பட்டம் தவறி போட்டாச்சு. என்னென்னா கார்த்திகைக்கு முன்னாடியே நம்ம போட்டு விதைச்சிருந்தோம்னா இப்போ நம்மளுக்கு ஈல்டு எடுத்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம போட்டது வந்து நான் கொஞ்சம் பட்டம் தவறி போட்டது தருணம் மாறி போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இப்போ வெயில் காலம், அதாவது கோடை காலம்னால நம்மளுக்கு சரியான அறுவடைக்கு வருமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் செடி நல்லாவே இருக்குங்க. எந்த விதமான நோய் தாக்குதலும் இல்லை. அடுத்து சோளக்கதிர் போட்டிருக்கோங்க. அது நார்மல். இது வந்து ஸ்வீட் கார்ன். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின விதை. குடமிளகாய் வந்து தன்னாலேயே அது ஒரு விதை விழுந்து முளைச்சதுங்க. அதனுடைய இது விதைக்காக விட்டுருக்கேன். இது பாலக்கீரை 2 பாட்டில் வச்சுருக்கேங்க. நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் நட்டு வச்சுருந்தேங்க. அதில் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு செடியிலையும். இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் இது நம்மளுக்கு அறுவடைக்கு கிடைக்குங்க. இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ தான் நம்ம தண்ணி செடிகளுக்கு கொடுத்தாலும் செடி வறண்டு போன மாதிரியே இருக்குது மண் எல்லாமே. அதனால் இப்போ ஷேர் நட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை மழை கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றினாலே செடிகள்லாம் நம்ம மண்ணெல்லாம் ஈரப்பதமாக இருக்குது. அதனால் கீரை செடிகள்லாம் நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க. கத்திரிக்காய் செடி பூவும் பிஞ்சும் அதிகமாகவே விட்டுருக்கு. அது அறுவடைக்கு வரும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போதைக்கு கீரை செடி, புளிச்சக்கீரை, பாலக்கீரை இது எல்லாமே நல்லா அறுவடைக்கு இருக்குது. கண்டிப்பாக அறுவடை பண்ணும்போது காட்டுறேங்க. நீங்களும் இது மாதிரி ஷேர் நட் போட்டிருக்கீங்களா உங்கள் தோட்டத்துக்கு அப்படின்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.